சேலத்துல எங்க ரிலேட்டிவ் வீட்டுல இது சாப்பிட்டுருக்கேங்க. அவ்வளவு அருமையா இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அடிக்ட் ஆயிருவீங்க. நான் காமிக்கிற டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, நம்ம நார்மல் காஃபி குடிக்கிற டம்ளர், கொஞ்சம் பெரிய டீஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அவ்வளவுதாங்க. தனித்தனியா ஊற வச்சுக்கணும். இதுக்கு உளுந்து சேர்க்கறது கிடையாது. இது நைட் ஊற வச்சுட்டு காலையில ஆட்டிக்கலாங்க. நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்ப முதல்ல இந்த வெந்தயத்தை நம்ம கிரைண்டர்ல சேர்த்துக்க போறோம். வெந்தயத்துல இருக்கிற தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அந்த தண்ணியோடவே நீங்க சேர்த்துக்கலாம். அப்ப ஊற வைக்கும் போது நீங்க கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த வெந்தயம் பாத்தீங்கன்னா நல்லா நைஸ் ஆகணும். நல்லா உளுந்து மாதிரி பொத பொதன்னு வருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்க்கணும். இதே கொஞ்சம் அதிகமா செய்யும் போது இந்த வெந்தயம் ஆட்டினதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியை போட்டு ஆட்டணும் தனித்தனியா, அப்புறமா கலந்துக்கணும். இப்ப நான் கம்மியா செய்யறதுனால இந்த வெந்தயம் அறப்பட்டதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கிற அரிசியை தண்ணி வடிச்சிட்டு உள்ள சேர்த்திக்கிறேன். இது பாத்தீங்கன்னா நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், ஏன்னா நம்ம வெந்தயம் நிறைய சேர்த்திருக்கோம். கொஞ்சம் கெட்டியாவே அரைச்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா இது கூட நம்ம வெள்ளை பாகு சேர்க்க போறோம். இது ஓவர் நைட் புளிக்கணுங்க. இப்ப காலையில நைட் ஊற வச்சு காலையில ஆட்டியிருக்கேன். திருப்பி நைட்டு தான் இந்த மாவு எடுக்கிறேன். இதே வெயில் காலமா இருந்தா சீக்கிரம் புளிச்சிரும். அப்போ சாயங்காலம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருங்க. அப்புறம் நைட்டு இட்லி ஊத்தும் போது எடுத்து மாவை யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்ல பொரபொரன்னு பொங்கி வந்திருக்கு, கலந்து விட்டுக்கலாம். மாவு கெட்டியாவே தாங்க இருக்கு. இப்ப இதே நீங்க வெல்லம் சேர்க்காம பண்றதா இருந்தா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துல வச்சுட்டு நீங்க இட்லி சுட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வெல்லம் சேர்த்து பண்றேன், அதனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப நான் எந்த டம்ளர்ல இட்லி அரிசி எடுத்தனோ அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு பொடிச்சு வெல்லம் எடுத்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு கரைச்சு மட்டும் எடுத்துக்கலாம். பாகு காய்ச்சணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இப்ப இந்த வெள்ளை பாகும் ஊத்துனா கொஞ்சம் நல்லா தண்ணி மாதிரி ஆகும், அதனாலதான் நம்ம மாவை கெட்டியா அரைச்சு எடுத்திருக்கோம். இந்த வெள்ளைப்பாகு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மாவோட கலந்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா மாவு அரைக்கும் போதே நீங்க வெல்லம் போட்டு ஆட்டக்கூடாதுங்க. அப்படி ஆட்டி புளிக்க வைக்கும் போது நல்லா இருக்காது. எப்பயுமே வெல்லம் போட்டு ஆட்டினா உடனே நம்ம செய்யற மாதிரி இருந்தா செய்யலாம். ஆனா புளிக்க வச்சு பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணும்போதுதான் வெல்லம் சேர்க்கணும். மாவு நல்லா கரண்டி வச்சோ இல்ல விஸ்க் வச்சோ கலந்து விட்டுட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்திருக்க, நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இட்லிகளா ஊத்திட்டு அந்த இட்லி மேல கூட இந்த தேங்காய் துண்டுகளை வச்சு அப்புறமா முடி வைக்கலாம். இது நம்ம இஷ்டம் தாங்க. இது 2-3 நாளைக்கு வெளியிலேயே வச்சு சாப்பிடலாம், கெட்டே போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய்ல தேங்காயை வறுத்து முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து கூட இதுல சேர்த்திக்கலாம். அவ்வளவுதாங்க. இட்லிகளை ஊத்தி எடுக்க வேண்டியதுதான். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊத்திட்டு மூடி வச்சு கரெக்டா 10 நிமிஷம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இட்லி ரெடி ஆயிரும். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது இல்லைங்களா? இப்ப இதுக்கு சட்னின்னு பாத்தீங்கன்னா சட்னியே தேவையில்லை. அப்படி வேணும்னா வரமிளகாய் சேர்த்து தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்த்து கடைஞ்சு சட்னி செய்வோம் பாருங்க, அது நல்லா இருக்கும். எனக்கு இந்த அளவு மாவுல 22 இட்லி கிடைச்சதுங்க. இட்லி சுட்டனைக்கு சாப்பிடறதை விட அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்களேன், இன்னும் செம டேஸ்டா இருக்குங்க.